Hello friends, I am teacher Vasan. நான் சென்றேன் to the clothing store. துணிக்கடைக்கு. clothing store அப்படின்னா துணிக்கடை அப்படின்னு அர்த்தம். எதுக்கு? to buy, வாங்குவதற்கு. என்னத்தை? a new shirt, ஒரு புது ஷர்ட், ஒரு புது சட்டை. எதுக்கு? for a festival, ஒரு பண்டிகைக்காக. அப்படின்னா ஒரு அப்படின்னு அர்த்தங்களா? சரி, உங்களுக்கு தெரியும் ஏ அப்படின்னாலும் ஆன் அப்படின்னாலும் ஒரு அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? சரி, I went to the clothing store to buy a new shirt for a festival. ஒரு பண்டிகைக்காக புதிய சட்டை வாங்க நான் துணிக்கடைக்கு சென்றேன். clothing store அப்படின்னா துணிக்கடை. The salesman showed me shirts. The salesman, விற்பனையாளர், showed me, என்னிடம் காட்டினார், shirts, சட்டைகள் in many different colors and patterns. நிறைய டிஃப்ரெண்டான கலர்லையும் டிஃப்ரெண்டான பேட்டர்ன்லையும் காட்டினாரு. கலர்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா வண்ணங்கள் மற்றும் வடிவமைப்புகள். விற்பனையாளர் எனக்கு பல வண்ணங்கள் மற்றும் வடிவமைப்புகளில் சட்டைகளை காட்டினார். சரி, ஓகே, அடுத்தது. I picked a bright blue cotton shirt that looked very nice. I picked அப்படின்னா நான் தேர்ந்தெடுத்தேன். என்னத்தை? a bright blue cotton shirt, ஒரு பிரைட்டான ப்ளூ காட்டன் ஷர்ட்டை. that looked very nice, அது பார்க்கறதுக்கு ரொம்ப நைஸா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, அழகா இருந்துச்சு. நைஸ் அப்படின்ற வார்த்தைக்கு அழகு அப்படின்னு கூட அர்த்தம் எடுத்துக்கலாம், நல்லா அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சரிங்களா? தட் லுக்ட் வெரி நைஸ் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு அர்த்தம். ஐ பிக்ட் அ பிரைட் ப்ளூ காட்டன் ஷர்ட் தட் லுக்ட் வெரி நைஸ். மிகவும் அழகாக இருந்த, ரொம்ப நல்லா இருந்த ஒரு பிரகாசமான நீல நிற பருத்தி சட்டையை நான் எடுத்தேன். சரி, ஓகே. ஐ வென்ட் அப்படின்னா நான் சென்றேன். எங்க? டு த ட்ரையல் ரூம். ட்ரையல் ரூம் அப்படின்னா ஆடை மாற்றும் அறை. சரிங்களா? எதுக்கு போனேன் அந்த ரூமுக்கு? டு செக் பண்றதுக்கு. என்ன செக் பண்றதுக்கு? இஃப் த சைஸ் ஃபிட்ஸ் மீ வெல், சைஸ் எனக்கு நல்லா ஃபிட் ஆகுதான்னு டு செக் பண்றதுக்கு ஐ வென்ட் டு த ட்ரையல் ரூம். ட்ரையல் ரூமுக்கு நான் போனேன். டு செக் இஃப் த சைஸ் ஃபிட்ஸ் மீ வெல், அளவு எனக்கு சரியாக பொருந்துகிறதா என்பதை சரிபார்க்க ஐ வென்ட் டு த ட்ரையல் ரூம், நான் ஆடை மாற்றும் அறைக்கு சென்றேன். சரி, அப்புறம் சரி, இப்ப கவனிங்க, இந்த வாக்கியத்துல பாருங்க. WAS, வாஸ் அப்படின்னா இருந்தது. WERE, வேர் அப்படின்னா இருந்தன அப்படின்னு அர்த்தம். AM, IS, இஸ், ஆம் இஸ், இதோட பாஸ்ட் தான் வாஸ். ARE, இதோட பாஸ்ட் தான் WERE, வேர். சரிங்களா? The shirt was very comfortable, சட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. and the sleeves were the perfect length, sleeves பெர்ஃபெக்டான லென்த்ல இருந்துச்சு. சட்டை மிகவும் வசதியாக இருந்தது மற்றும் அதன் கைகள் ஸ்லீவ்ஸ் சரியான நீளத்தில் இருந்தன. கம்ஃபர்டபுள் அப்படின்னா வசதியாக அப்படின்னு அர்த்தம். ரிமெம்பர் அப்படின்னா நான் போன வீடியோலயே சொல்லியிருப்பேன், லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ரிமெம்பர் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். தினசரி பயன்படுத்தப்படும் 1000 இங்கிலீஷ் வாக்கியங்கள் தமிழ் அர்த்தத்துடன் ஒரே பிடிஎஃப்ல வெறும் 199 ரூபாய் மட்டுமே. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க. இது புக் இல்ல, பிடிஎஃப் ஃபைல். ஃப்ரீ டைம்ல பிடிஎஃப் ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பியோன வாட்ஸ்அப் மூலமா பிடிஎஃப் உடனடியா வாங்கிக்கலாம். ரிமெம்பர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் வாஷ் நியூ க்ளோத்ஸ் ஒன்ஸ், எப்பயுமே புதிய ஆடைகளை ஒரு முறை வாஷ் பண்ணிடுங்க. பிஃபோர் வியரிங் தம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அணிவதற்கு முன்பு. பிஃபோர் வியரிங் தெம் அப்படின்னா அவைகளை அணிவதற்கு முன்பு. அவைகளைன்னா எவைகளை? தெம் அப்படின்ற வார்த்தை க்ளோத்ஸை குறிக்குது, ஆடைகளை குறிக்குது. சரிங்களா? ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், முதல் முறை. ஆல்வேஸ் வாஷ், எப்பயுமே வாஷ் பண்ணுங்க. நியூ க்ளோத்ஸ், புதிய ஆடைகளை. ஒன்ஸ், ஒரு முறை. புதிய துணிகளை முதல் முறை அணிவதற்கு முன் எப்போதும் ஒரு முறை துவைக்க வேண்டும் என்பதை நினைவில் வையுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். சரிங்களா? ஓகே, அடுத்தது. ஐ டுக். சரி, இப்ப கவனிங்க. TAKE, டேக், இதோட பாஸ்ட் தான் டுக். இந்த டேக் அப்படின்ற வார்த்தைக்கு எடுத்துக்கொண்டு செல்வது, அழைத்து கொண்டு செல்வது, இந்த மாதிரிலாம் அர்த்தம் இருக்கு. சரிங்களா? டேக் இதோட பாஸ்ட் டுக். ஐ டுக் த ஷர்ட் அப்படின்னா நான் ஷர்ட்டை எடுத்துக்கிட்டு போனேன். எங்க? டு த பில்லிங் கவுண்டருக்கு. அண்ட் ஆஸ்க்ட் ஃபார் த ஃபைனல் பிரைஸ், அப்புறம் ஃபைனல் பிரைஸை நான் கேட்டேன். நான் சட்டையை பில்லிங் கவுண்டருக்கு எடுத்து சென்று இறுதி விலையை கேட்டேன். பிரைஸ் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம். சரி, ஐ பெய்டு, நான் பணம் செலுத்தினேன். சரி, இப்ப கவனிங்க. PAY, பே, இதோட பாஸ்ட் தான் பெய்டு. ஐ பெய்டு அப்படின்னா நான் பே பண்ணேன். ஐ பெய்ட் த பில் அப்படின்னா நான் பில்லை பே பண்ணேன். யூசிங் மை மொபைல் ஃபோன், என்னுடைய மொபைல் ஃபோனை பயன்படுத்தி. அண்ட் காட் அ கேரி பேக், ஒரு பையை நான் பெற்றுக்கொண்டேன்.
இந்த கெட் இதோட பாஸ்ட் தான் காட்டு. இந்த கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பெறுவது, வாங்குவது, இந்த மாதிரி சில அர்த்தங்கள் இருக்கு. சரிங்களா? காட் அ கேரி பேக் அப்படின்னா ஒரு பையை பெற்றுக்கொண்டேன், ஒரு பையை வாங்கி கொண்டேன். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தது ஐ வாக்ட் அவுட் ஆஃப் த ஷாப் அப்படின்னா நான் கடையை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னு அர்த்தம். வாக் அவுட் இந்த ஃப்ரேஸுக்கு ஒரு இடத்திலிருந்து வெளியேறுவது அப்படின்னு அர்த்தம் இருக்கு. ஃபீலிங் எக்ஸைட்டட் மிகவும் உற்சாக உணர்வோடு, ரொம்ப உற்சாகமா நான் கடையை விட்டு வெளியே வந்தேன். எதுக்கு? டு வியர் மை நியூ ட்ரெஸ், என்னுடைய புது ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கறதுக்கு. போட நம்ம தமிழ்ல பேசக்கூடிய அன்றாட வாக்கியங்களை இங்கிலீஷ்ல எப்படி பேசலாம்னு சொல்லி ஒரு 1000க்கும் மேற்பட்ட ஆங்கில வாக்கியங்களை தமிழ்ல மொழிபெயர்த்து ஒரு 5 PDF நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேங்க. ஒரு PDF ஓட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 50 rupees. ஆனா இந்த 5 PDFையும் நீங்க 250 ரூபாய் கொடுத்து வாங்க தேவையில்லை. ஜஸ்ட் 199 rupees பே பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். இந்த PDFஸ்ல இருக்கக்கூடிய 1000 வாக்கியங்களும் பேசக்கூடிய வாக்கியங்கள் தானே தவிர இந்த சென்டென்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்களே இதை நான் எங்க பேச போறேன் அப்படின்ற ஃபீலே உங்களுக்கு வராது. இதை நீங்க PDF ஃபார்மேட்ல வாங்கிக்கிறதால உங்களுடைய ஃப்ரீ டைம்ல PDF ஓபன் பண்ணி போன்லயே லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க பணம் அனுப்பின உடனே வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு 5 PDFையும் அனுப்பிடுவேன். So what are you guys waiting for? ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு இப்பவே வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லனா கால் பண்ணுங்க.